இந்த குர்ஆனிலே அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய பாரிய ஒரு சம்பவம் தான் ஹஸ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் யார்? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது திமிஷ்கிலே. அத்ரிஆத் திமிஷ்க், டமஸ்கஸ் இருக்கிறது இன்றைய சிரியா. திமிஷ்கிலே தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்தவர். அதனாலதான் எவ்வாறு குர்ஆனில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறானோ இதே போன்று கிறிஸ்தவர்களுடைய வேதத்திலும் அய்யூப், சிஃப்ரு அய்யூப் என்று தனியே இருக்கிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் காலாகாலம் பேசப்பட வேண்டிய ஒரு நபி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பில் போடப்படும் பொழுது பார்த்து கொண்டிருந்தவர். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவிதான் லயா. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் துல்கிஃபில். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பெரும் செல்வந்தர், மிக வாட்ட சாட்டமானவர். உடம்பிலே ஆடு, மாடுகள், ஒட்டகம், வயல், முழு செல்வத்தையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. மூன்றாவது, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 14 பிள்ளைகள். இவ்வளோ செல்வமாக வாழ்ந்தவர் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை சோதிக்க நாடினார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு கட்டம் செல்வமான கட்டம். இந்த மூன்றும் தான் மனிதனுக்கு தேவை: உடம்பு, ஆரோக்கியம், இரண்டாவது செல்வம், மூன்றாவது பிள்ளைகள். இந்த மூன்றும் தான் ஒரு மனிதனுடைய உலகத்துடைய இன்பங்கள். இந்த மூன்றிலும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உச்சகட்டத்தை அடைந்திருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை சோதிக்க ஆரம்பிக்கின்றார். சோதனையின் உச்சகட்டம் 2 ரிவாயத். ஒன்று 18 ஆண்டுகள் அல்லது 13 ஆண்டுகள். 18 ஆண்டுகளாக அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை சோதனை செய்தார். சோதனையுடைய பிரதிபலன் என்ன? முதலாவது, உடம்பு நல்ல வாட்ட சாட்டமாக இருந்த அய்யூப் அப்படியே நோயாளியாக மாறினார். நோயாளியாக மாறினால் பக்கத்தில் இருந்த யாருமே இருக்கவில்லை, சென்று விட்டார்கள். நோயாளி, நிரந்தர நோயாளி, எழும்ப முடியாத நோயாளி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது, செல்வம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, தோட்டம் அனைத்துமே லாஸ்ட், எல்லாமே சாக ஆரம்பித்தது. அவர் சொன்ன வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவ்வளோதான், எல்லாமே சரி. ரெண்டாவது. மூன்றாவது, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 14 பிள்ளைகள். ஒரு பிள்ளை மௌத்தாக, மறு பிள்ளை, 14 பிள்ளைகளும் மரணித்தது. சகோதரர்களே, தாங்க முடியாது. இந்த 3 சோதனை, உடம்பில் சோதனை, செல்வத்தில் சோதனை, பிள்ளையில் சோதனை. சகோதரர்களே, இந்த 3இல் ஏழ்மை எந்த அளவுக்கு வருகின்றது என்றால், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி லயா இவதான் போய் கூலி தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் மாற்றிவிட்டார். கூலி தொழில் செய்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சாப்பாடு கொண்டு வருவார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நாளும் ஏதுன்னு கேட்பார்கள், சாப்பிடுவார்கள். அந்த காலத்திலே ஷைத்தான் ஒரு செய்தியை பரப்பினான். அய்யூபுக்கு நோய்,
ஐயூபுடைய மனைவி எங்கு வேலை செய்ய வருவார்களோ அங்கும் நோய் பரவும். ஆகவே ஐயூபுக்கு தொழில் கொடுக்காதீர்கள், ஐயூபுடைய மனைவிக்கு தொழில் கொடுக்காதீர்கள். அதோடு அந்த மக்கள் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு தொழிலை நிறுத்தினார். ஆனால் 18 வருடமாக பார்த்து கொண்டிருந்த மனைவி யோசிக்கிறாள், கணவனுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே. என்ன செய்தால் ஒரே ஒரு முடிவு, அந்த காலத்திலே டிசைன் பண்ணக்கூடிய இடம் இருந்தது. தனது முடியை வலித்து, அரைவாசி முடியை வலித்து அதை வித்து சாப்பாடு கொண்டு வந்தார். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் ஏது என்று கேட்கவில்லை, சாப்பிட்டார்கள். 2வது நாள் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் லயா போய் அடுத்த சைடு முடியை வலித்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்த பொழுதுதான் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், லயா உனக்கு ஏது இந்த காசு சாப்பாடு? அப்பொழுதுதான் லயா அழுது தலையை தூக்கி காட்டுகிறார்கள், முடி இல்லை. ஹஸ்ரத் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அப்பொழுதுதான் 18 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருந்தவர்கள், ஆனால் வித்தியாசமான ஒரு அழைப்பை அல்லாஹ்வை நோக்கி அழைத்தார்கள். இதற்கு மேல் ஐயூப் அலைஹிஸ்ஸலாமால் பொறுக்க முடியவில்லை. இந்த நிலைமையை பார்த்ததோடு ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைத்தார். சகோதரர்களே, ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் 4 இடங்களில் கூறி காட்டிருக்கின்றார். குர்ஆனில் அல்லாஹ் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி 4 இடங்களில் குறிப்பிட்டிருக்கின்றான். முதலாவது சூரா சாதிலே அல்லாஹ் சொல்கிறான், வذ்குர் அப்தனா ஐயூப், எங்களுடைய அடியார் ஐயூபை ஞாபகப்படுத்துங்கள். இذ் நாதா ரப்பஹு, மனைவியுடைய தலையை பார்த்ததோடுதான் ரப்பை அழைத்தார். எவ்வாறு அழைத்தார்? அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுஸ்பி வஅதாப், யா அல்லாஹ் ஷைத்தான் என்னிலே குடிகொண்டு விட்டான், ஷைத்தானால் எனக்கு நோய் வந்து விட்டது யா அல்லாஹ். 18 ஆண்டுகளுக்கு பிறகு. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி லயாதான் இவரை டாய்லெட்டுக்காக கூட்டி செல்லுவார்கள். ஒரு நாள் பிந்தி விட்டார்கள் மனைவி. இவர் அல்லாஹ்வை அழைத்து விட்டார். சொன்னார், மனைவிக்கு நான் 100 கசையடி அடிப்பேன். நோயாளிக்கு கோபம் வருவது இயல்பு. அல்லாஹ் உடனே ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவித்தான், உர்குது பிரிஜ்லிக ஹாதா முக்தஸலும் பாரிதுன் வஷராப். ஐயூப், இருந்த இடத்திலிருந்தே காலால் அடியுங்கள் பூமிக்கு. 18 வருடம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருந்துதான் இதெல்லாம் செய்கிறார். உர்குது பிரிஜ்லிக ஹாதா முக்தஸலும் பாரிதுன் வஷராப், காலால் அடியுங்கள். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் காலால் அடித்தார்கள். ஒரு ஊற்று தண்ணி வந்தது. அல்லாஹ் சொன்னான், குளியுங்கள். சகோதரர்களே, குளித்ததோடு உடனே சுகமாகிவிட்டு. இன்னொரு ரிவாயத்திலே இன்னொரு ஊற்று அல்லாஹ் சொன்னான், அதில் குடியுங்கள். இதில் குளியுங்கள், அதில் குடியுங்கள். குடித்தார்கள், குளித்தார்கள். வெளிரங்கமான உடம்பும் உள் உடம்பும் சுகமாகிவிட்டது. இப்ப லயா, ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி லயா கணவனை தேடி வாரா. கணவனை காண இல்லை. ஐயூப் அலைஹிஸ்ஸலாமுடைய கேட்கிறா, இந்த இடத்துல ஒரு நோயாளி இருந்திருப்பாரே. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் தான் அது. அல்லாஹ் சுகத்தை தந்துட்டார், அல்லாஹ் சுகத்தை தந்துட்டார். இது குர்ஆன் சொல்லுது சகோதரர்களே. உடனே சுகம் கிடைத்தது 18 ஆண்டுகளுக்கு பிறகு. அல்லாஹ் சொல்கிறான், وَوَهَبْنَا لَهُ أَهْلَهُ وَمِثْلَهُمْ مَعَهُمْ رَحْمَةً مِنَّا وَذِكْرَى لِأُولِي الْأَلْبَابِ. இவருக்கு சுகம் கிடைத்து வாலிபத்தையும் அல்லாஹ் கொடுத்துட்டான். இப்ப மனைவிட தலையில முடி இல்லையே, அல்லாஹ் அவையும் வாலிப பெண்ணாக அல்லாஹ் மாற்றினான்.
அவருடைய அழகும் திரும்ப வந்தது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சத்தியம் செய்தார்களே 100 கசேடி அடிப்பேன் என்று. அதற்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான், அய்யூப் வஹுத் பியதிக திகஃபன் ஃபضرب பி. 100 புல்லு கற்றிருக்குதே, 100 அடிக்க வேண்டும். ஆனால் 18 வருடம் கணவனை பார்த்த ஒரு பெண் எவ்வாறு அடிப்பது? அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார், 100 புல்லு கட்டை எடுத்து ஒரு அடி அடியுங்கள், உங்களுடைய சத்தியம் நிறைவேறிவிடும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னா வஜத்னாஹு சாபிரா. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சபர் உள்ளவர், பொறுமையாளி. நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப். அடியார்களில் அவர் மிக சிறந்தவர், அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர். இது ஒரு வசனம். இரண்டாவது வசனம் சகோதரர்களே, அவர் கேட்ட முக்கிய துஆ என்ன? சூரத்துல் அம்பியாவிலே அல்லாஹ் 83வது ஆயத்திலே وَأَيُّوبَ إِذْ نَادَى رَبَّهُ أَنِّي مَسَّنِيَ الضُّرُّ وَأَنْتَ أَرْحَمُ الراحمين. அல்லாஹ் சொல்கிறார், அய்யூப் எங்களை அழைத்தார். அழைத்த முறை என்ன? அதுதான் இந்த இடத்திலே விசேடம் சகோதரர்களே. என்ன அழைத்தார்? அன்னி மஸ்ஸனிய துர். யா அல்லாஹ், எனக்கு நோய் வந்திருக்குது யா அல்லாஹ். வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். நீ இரக்கமுள்ளவர்களுக்கெல்லாம் இரக்கமுடையவர். இந்த அர்ஹமுர் ராஹிமீன் என்ற அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குதே சகோதரர்களே, சாதாரண அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்ல, சாதாரண அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்ல. ஒரு மையத்தை வச்சுட்டு நீங்க இன்றைக்கு தடமாறுறீங்களா? கேளுங்க, அர்ஹமுர் ராஹிமீன், கைருர் ராஹிமீன். அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த துஆவை கபூல் செய்தான். குர்ஆனிலே அர்ஹமுர் ராஹிமீன், கைருர் ராஹிமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. فالله خير حافظا وهو أرحم الراحمين. அல்லாஹ் தான் பாதுகாக்க கூடியவன், அவன் அர்ஹமுர் ராஹிமீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, قال رب اغفر لي وأخي وأدخلنا في رحمتك وأنت أرحم الراحمين. முழு முஸ்லிம்களும் யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன். 20 லட்சம் முஸ்லிம்களா? 20 லட்சமா? 25 லட்சமா? யா அர்ஹமர் ராஹிமீன் என்று ஒருமித்த குரலில் அழையுங்கள். சில நேரம் அசருக்கு முன்னால் பதில் கிடைத்து, அல்லது மக்ரிபுக்கு முன்னால் பதில் கிடைத்து. அழைப்பவர்கள் இல்லையே, அழைப்பவர்கள் இல்லையே சகோதரர்களே. யா அர்ஹமர் ராஹிமீன், இரக்கமுள்ளவர்களுக்கெல்லாம் இரக்கமுள்ளவனே. ஜனாசா எரிக்கப்படுகிறது என்று ஒரு வார்த்தை, அர்ஹமுர் ராஹிமீனை அழையுங்கள். அர்ஹமர் ராஹிமீன், இது நடக்கிறது. நாம் அவனை நம்பியவர்கள் சகோதரர்களே, வேற யாரை நம்பியவர்கள் அல்ல. ஒரு வார்த்தை சேர்ந்து. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஈமானை கற்றுக்கொள்ளுங்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார். அல்லாஹ் குர்ஆனிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்களை பார்த்து, லா தஃரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அவன் இரக்கமுள்ளவர்களுக்கெல்லாம் இரக்கமுடையவன். அர்ஹமுர் ராஹிமீன், லேசான வார்த்தை. இரக்கமுடையவனே, இரக்கமுள்ளவர்களுக்கெல்லாம் இரக்கமுடையவனே. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த துஆவை கேட்டதோடு அல்லாஹ் என்ன செய்தான்? ஃபஸ்தஜப்னா லஹு, உடனே நாம் ஏற்றுக்கொண்டோம். ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர், அவருக்கு இறக்கிய சோதனையை இல்லாமல் ஆக்கினோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்ப 2வது கட்டம் என்ன? 18 வருடம் நோய், உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைத்து விட்டது. மனைவி, பிள்ளைகள் 3ம் திரும்பியது சகோதரர்களே. உடம்புக்கு ஆரோக்கியம் என்றால் இன்று நாம் நினைப்பது என்ன தெரியுமா?
ஒருவர் 50 வயதில் நோயாளியானால் இனி சுகம் கிடைக்காதோ? இனி சுகம் கிடைக்காதோ? கிடைக்கும். இமாம்கள் சொல்லுவார்கள், அந்த காலத்திலே நோயாளிகள் சுகம் அடைவதே குர்ஆனால் தான். ஏனென்றால் பெரும் பெரும் மருந்துகள் இருக்கவில்லை. உலமாக்களுடைய வரலாறுகள் எடுத்து பாருங்கள், எழுதி வைத்திருக்கிறார்கள். எவ்வளோ நோயாளிகள் சுகமாகிவிடும். நம்பிக்கைதான். உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைத்தது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. 3வது கட்டம் இது. எல்லோருக்கும் தெரியும், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சோதனை மட்டும்தானே தெரியும். சோதனைக்கு பிறகு அல்லாஹ் கொடுத்தது என்ன? உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைத்தது முதலாவது. 2வது, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 தோட்டம் இருந்தது. அல்லாஹ் 2 மேகத்தை அனுப்பினான். ஒரு தோட்டம் நிறைய தங்கம், மற்ற தோட்டம் நிறைய வெள்ளி. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்! அல்லாஹ் மாத்தினான், துஆவை கபூல் செய்தான். அர்ஹமுர் ராஹிமீன். அவர் கேட்ட துஆ அதுதான். வேறொரு துஆவும் குர்ஆனிலே கிடையாது. நீ இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ், இரக்கப்படு. ஒரு தோட்டம் தங்கம், ஒரு தோட்டம் வெள்ளி. தங்க தோட்டத்தில் மேயக்கூடிய சுத்தக்கூடிய வெட்டுக்கிளியும் என்ன தங்கமா தான் இருக்கும். இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் ரிவாய் செய்கிறார்கள், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் குளித்துக் கொண்டிருக்கிறார். பைனமா அய்யூப் யக்தஸில், குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தங்க வெட்டுக்கிளி வந்து விழுது. தங்க வெட்டுக்கிளியே, தங்க தோட்டமே. உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் போய் என்ன செய்தார், அந்த தங்க வெட்டுக்கிளி அப்படியே பிடிச்செடுத்துட்டார். அல்லாஹ் கேட்டான், அலம் அக்னைதுக யா அய்யூப். அய்யூப், வெட்டுக்கிளியும் தேவையா? இவ்வளோ தோட்டம் இருக்குது, வெட்டுக்கிளியும் தேவையா அய்யூப்? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லா கினா அலி அன் பரக்கத்திக். யா அல்லாஹ், உன்ட பரக்கத் எனக்கு தேவை, அதுக்குத்தான் இந்த வெட்டுக்கிளியை பிடித்தேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் திருப்பி கொடுத்தான். 3வது பிள்ளைகள், 14 பிள்ளைகள் தானே மௌத்தாகியது. அல்லாஹ் லயாவுக்கு வாலிபத்தை கொடுத்து முடியெல்லாம் வளர வைத்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதற்கு பிறகு 26 பிள்ளைகள் கிடைத்து. 14 பிள்ளைகளை வைத்து சோதித்தான், 26 பிள்ளைகள் கிடைத்தது. 96 வயது வரை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் அடுத்த நபி துல் கிஃபில், அவரையும் வாழ வைத்து அவருக்கும் இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்ததற்கு பிறகுதான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் செல்வ செழிப்போடு தான் வஃபாத்தானார்கள்.